பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம நாட்டில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிறந்து விளங்குகிற இராணுவ வீரர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்கிறது எப்பயுமே வழக்கம். ஸோ அந்த வகையில் இந்த குடியரசு தின விழாவில் நசீர் அகமத் நாயக் வாணி அப்படின்ற ஒரு வீரரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அசோக சக்கரா அப்படின்ற ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விருதை ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்குகிற அந்த தருணத்தில் சுற்றி நிற்கிறவங்க எல்லாருமே என்ன வெளிப்படுத்துறதுனே தெரியாத மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் அவங்க கண்களில் இருக்குது. யார் இந்த நசீர் அகமத் நாயக் வாணி அண்ட் இந்த விருது வாங்கின இந்த பெண்மணி யார்? கடந்த 2018 நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து ஹிராப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தீவிரவாதிகள் வந்து ஊடுருவிடுறாங்க. லஷ்கர்-இ தொய்பா அமைப்பை சேர்ந்த 6 தீவிரவாதிகள் வந்து அங்கே ஊடுருவிடுறாங்க. அண்ட் இந்த தகவல் வந்து ராணுவ வீரர்களுக்கு வந்து தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ஒரு டீம் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா நசீர் அகமத்தும் இருக்கார். அண்ட் இந்த டீம் வந்து அந்த இடத்த போய் சரௌண்ட் பண்ணி அவங்களோட அந்த வீட்டோட வாசல் வந்து அவங்க சரௌண்ட் பண்ணி ரெடியாக நிற்கிறாங்க. அவங்க வெளில வந்தோன்னு அவங்க அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நசீர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வழி வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த வழியாக அவங்க வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கே தனியால் போய் அங்கே போய் நிற்கிறார். கன் வச்சுட்டு கன் பாயிண்ட்டில் அவர் நின்றுட்டு இருக்காரு. ஸோ யாராச்சும் இந்த பக்கம் வந்தாங்களா இவங்களை நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு அவர் நின்றுட்டு இருக்காரு. அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் அவர் நினச்ச மாதிரியே பின் வழியாக அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. வர ஆரம்பிச்சோன்னு இவர் தனியால் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஷூட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் பதிலுக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுடுற அந்த புல்லட் வந்து இவர் மேலே இறங்க அவர் விடாமல் அவரும் சுட்டுகிட்டே இருக்கார். அந்த உயிர் பிரிகிற அந்த தருணத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்கள வந்து தாக்குதல் பண்ணிகிட்டே இருக்காரு. தாக்குதல் பண்ணிவிட்டு 3 பேர் இவர் தனியாலாகவே கொண்டுட்டு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களோட டீம் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடியுது. அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிகிற அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தா நசீர் வந்து அந்த ஆப்ரேஷனில் இறந்துருக்காரு. நசீருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தன்னோட உயிர் இந்த ஆப்ரேஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. ஏன்னா அவர் எடுத்த மூவ் அப்படி. ஆனால் அந்த செகண்டில் அவர் வேறு எதுவுமே யோசிக்கல. தன்னோட குடும்பத்தையோ குழந்தையோ எதுவுமே யோசிக்கல. அவரோட அப்போதைக்கு டார்கெட் அவங்க எல்லாருமே அழிக்கணும் அப்படின்றது. தன்னோட உயிரை தியாகம் பண்ணி அந்த டார்கெட்டில் வந்து அழிச்சிருக்காரு. அண்ட் இதுக்காக அவருக்கு கொடுத்த அந்த அவார்டு தான் அசோக சக்கரா. இவருக்கு பதில் வாங்கின அந்த பெண் இவரோட மனைவி. இவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முன்னாள் தீவிரவாதி. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. தீவிரவாத அமைப்பில் இருந்து செயல்பட்டு வந்துட்டு இருந்த இவர் ஒரு தருணத்தில் எங்கேயோ மனசு மாதிரி என்னோடய வேலை இது இல்லை, நான் இதுக்காக வந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்றார். அவர் உணர்ந்த அந்த தருணத்தில் இராணுவத்தில் வந்து தன்னை இணைச்சிக்கிறார். இராணுவத்தில் இணைச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவருக்கு பல சந்தேக பார்வைகள் இருந்துச்சு. அது மீறியும் அவர் அங்கே செயல்பட்டது மட்டுமே இல்லாமல் அங்கே எந்த ஒரு மிஷன் நடந்தாலுமே தன்னை வாலண்டரியாக வந்து முன்னெடுத்துப்பார். நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பார். இவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 38. இந்த ஏஜில் வந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் இருந்த அந்த பெட்டாலியன் பார்த்திங்கன்னா 162 பெட்டாலியன் சொல்லிட்டு ஒரு பிரிவில் இருந்திருக்காரு. இந்த 162 பெட்டாலியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையிலிருந்து மனம் திருந்தி இங்கே மாதிரி நான் வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்றவங்க தான் அந்த 162 பெட்டாலியனில் இருப்பாங்க. அண்ட் இவர் இந்த பெட்டாலியன்லேருந்து எதாக இருந்தாலும் வாலண்டரியாக வந்து செயல்பட்டுருக்காரு. அண்ட் இது மட்டுமே இல்லாமல் இவர் ஆல்ரெடி ப்ரீவியஸாக 2 அவார்ட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு அவரோட வீரதீர செயல்களுக்காக. ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். நசீர் அவங்கள அடக்கம் செய்கிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு அழுகிறாரு. அப்போ வந்துட்டு ஒரு கூட இருக்கிற ஒரு ராணுவ வீரர் வந்து அவர் கட்டி தழுவி ஆறுதல் படுத்த ட்ரை பண்ணுறாரு. இதிலே வந்துட்டு ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. நம்ம வந்து நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுப்போம். அதை நம்ம பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருப்போம். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அதை கரெக்டாக பண்ணுறோமான்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் ஒரு ராணுவ வீரன் தன்னோட நாட்டுக்காக தன்னோட உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டானா அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது இந்த ஒரு இன்சிடென்ட்லேயே நமக்கு தெரியும். இறந்த நசீர் அவர்களுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் சார்பாக ஒரு பெரிய சல்யூட்.